இன்றைய டிஜிட்டல் உலகில் தகவல் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான மற்றும் கவனிக்க வேண்டிய விடயமாக மாறியுள்ளது. இணையம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் வணிகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும், அதே நேரத்தில் பல்வேறு பாதுகாப்பு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளன. இணையத்தில் இயங்கும் எந்த அமைப்பும், சாதனமும் அல்லது வலைத்தளமும் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடும். இதனை எல்லாம் கண்டறிந்து சரிசெய்யும் முறையே வலுவிழைவு vulnerability பரிசோதனை ஆகும். இந்த பரிசோதனைக்கான முக்கியமான கருவிகளில் ஒன்றாக நெசஸ் கருவி விளங்குகிறது. இது ஒரு உலகளாவிய அளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு சோதனை கருவியாகவும் பல்வேறு நிறுவனங்களால் நம்பிக்கையுடன் ஏற்கப்படும் தொழில்நுட்பமாகவும் விளங்குகிறது. நெசஸ் என்றால் என்ன? நெசஸ் என்பது டெனபிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வலுவிழைவு பரிசோதனை vulnerability ஸ்கேனிங் கருவியாகும். இது கணினி அமைப்புகளில் உள்ள பாதுகாப்பு பிழைகள், தவறான கட்டமைப்புகள் மற்றும் தவறான பாதுகாப்பு கொள்கைகளை கண்டறிய உதவுகிறது. இதில் ஒரே நேரத்தில் பல்வேறு அமைப்புகளில் பரிசோதனை செய்யக்கூடிய திறன் கொண்டது. இக்கருவி நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் தனிநபர் ஆய்வாளர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நெசஸ் கருவியின் முக்கிய அம்சங்கள். 1. வலுவிழைவுகளை விரைவாக கண்டறிதல். நெசஸ் கருவி எளிதாக மற்றும் விரைவாக அமைப்பில் உள்ள பாதுகாப்பு குறைகளை கண்காணிக்கிறது. 2. அப்டேட்டான தரவுத் தொகுப்பு. இந்த கருவி நிரந்தரமாக மேம்படுத்தப்பட்ட வலுவிழைவு தரவுத் தொகுப்பை வைத்திருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. 3. அனைத்து கணினி அமைப்புகளுக்கும் ஆதரவு. விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் மற்றும் பல்வேறு இயங்குதளங்களை இது ஆதரிக்கிறது. 4. பல்வேறு சோதனை வகைகள். அது பதிப்புகள், கருவிகள், சேவைகள் மற்றும் மென்பொருட்களில் உள்ள குறைகளை சோதிக்கிறது. 5. அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள். அது சோதனை முடிவுகளை தெளிவாக அறிக்கையாக வழங்கி தேவையான பாதுகாப்பு பரிந்துரைகளையும் தருகிறது. நெசஸ் கருவியின் செயல்பாட்டு நடைமுறை. 1. வலுவிழைவு தரவுத் தொகுப்பு பதிவிறக்கம். நெசஸ் கருவி டெனபிள் நிறுவனத்தால் வழங்கப்படும் இறுதி வலுவிழைவு தரவுத் தொகுப்பை பெறுகிறது. 2. இலக்கு அமைப்பை தேர்வு செய்தல். பரிசோதிக்க வேண்டிய இலக்கு வலை முகவரி அல்லது ஐபி முகவரி தரப்படுகிறது. 3. சோதனை செயல்முறை தொடக்கம். நெசஸ் இலக்கை சோதனை செய்கிறது. இதில் போர்ட் ஸ்கேனிங், சர்வீஸ் டிடெக்ஷன், ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங் போன்றவை நடைபெறும். 4. வலுவிழைவு கண்டறிதல். கண்டறியப்பட்ட பாதுகாப்பு பிழைகள் பட்டியலிடப்படுகின்றன. 5. அறிக்கைகள் தயாரித்தல். சோதனை முடிவுகள் அறிக்கையாக வழங்கப்படுகின்றன. அவற்றில் வலுவிழைவு விவரம், அதன் தாக்கம், தீர்வு ஆகியவை இடம்பெறுகின்றன. நெசஸின் பயன்பாடுகள். 1. சர்வர் மற்றும் வலைத்தள பாதுகாப்பு சோதனை. இணையதளங்கள் மற்றும் வலை சேவைகள் பாதுகாப்பானவையா என்று பரிசோதிக்கிறது. 2. உட்புற மற்றும் வெளிப்புற வலுவிழைவு சோதனை. உள்ளமைப்பு மற்றும் வெளி இணையதளங்களில் உள்ள பிழைகளை கண்டறிகிறது. 3. செயல்பாட்டுக்கு முந்தைய பாதுகாப்பு பரிசோதனை. புதிய அமைப்புகளை நிறுவுவதற்கு முன்பு அவை பாதுகாப்பானவையா என சோதிக்க உதவுகிறது. 4. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்படும் நம்பகத்தன்மை. பல்வேறு தர நிர்ணயங்களை பூர்த்தி செய்வதற்கான முன்னேற்பாடாகும். நன்மைகள். சுலபமான இன்டர்பேஸ். சிக்கனமான பயன்பாடு. விரைவான தகவல் அளிப்பு. மேம்பட்ட சோதனை தொழில்நுட்பங்கள். விரிவான அறிக்கை உருவாக்கும் திறன். நெசஸ் கருவி இன்று உலகின் பல முன்னணி நிறுவனங்களில் பாதுகாப்பு சோதனைக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வலுவான, நம்பகமான மற்றும் பயனுள்ள கருவியாக விளங்குகிறது. தகவல் பாதுகாப்பு துறையில் வேலை செய்யும் நபர்களுக்கு இது ஒரு அவசியமான கருவியாக உள்ளது. பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வரும் நிலையில் நெசஸ் போன்ற கருவிகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நெசஸ் கருவியின் தொழில்நுட்ப அம்சங்கள். டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ். சோகஸ்மெலி. 1. பிளகின் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். நெசஸ் ஒரு பிளகின் அடிப்படையிலான அமைப்பைக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு வலுவிழைவு சோதனையும் தனி பிளகினாக செயல்படுகிறது.
இதனால் புதிய வலுவிழைவு ஒன்று கண்டுபிடிக்கப்படும் பொழுதில் அதற்கான பிளக்கின் மட்டும் புதுப்பிக்கப்படும். 2. Credentialed versus non-credentialed scans. Non-credential scan. அமைப்புகளுக்கு வெளியே இருந்து பார்வையிட்டல். இது பொதுவாக கண்டறியும் பரிசோதனை. Credential scan உள்நுழையும் அனுமதியுடன் அமைப்பை விரிவாக பரிசோதிக்கும். இது ஆழமான பாதுகாப்பு பிழைகளை கண்டறிய உதவுகிறது. 3. Vulnerability Scoring CVSS. Nessus கருவி CVSS Common Vulnerability Scoring System மதிப்பீட்டின் அடிப்படையில் வலுவிழைவுகளின் தீவிரத்தன்மையை மதிப்பீடு செய்கிறது. 4. Reporting System. HTML, PDF, CSV, Nessus DB மற்றும் XML போன்ற பல்வேறு வடிவங்களில் அறிக்கைகள் உருவாக்கப்படுகிறது. Risk Summary, Host Summary, Remediation Report ஆகியவை சேர்க்கப்படும். 5. Integration Support. Nessus கருவி CM கருவிகள், Cloud Platforms, AWS, Azure, Ticketing Systems, Jira போன்றவற்றுடன் ஒருங்கிணைக்க முடியும். Nessus பயன்படுத்தும் பின்வட்ட அமைப்பு Backend Process Sogasmeli. 1. Port Scanning TCP/UDP களை பரிசோதிக்கிறது. 2. Service Detection இயங்கும் சேவைகள் மற்றும் பாதிப்புகளை கண்டறிகிறது. 3. OS Detection இயங்கும் அமைப்பின் வகையை துல்லியமாக கண்டறிகிறது. 4. Patch Level Detection நிறுவப்பட்ட பாதுகாப்பு மேம்பாடுகள் patches சரிவர உள்ளதா என்பதை கண்டறிகிறது. 5. Exploit Checks சில வலுவிழைவு சோதனைகள் உண்மையிலேயே அந்த குறைபாடுகளை சோதித்து காண்பிக்கும். Nessus பதிப்புகள் Versions of Nessus Sogasmeli. 1. Nessus Essentials இலவசமாக வழங்கப்படும். 16 IP முகவரிகளுக்குள் மட்டுமே பரிசோதனை செய்ய முடியும். மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் பயன்பாட்டிற்கு. 2. Nessus Professional Small Medium Business களுக்கான விருப்பம். விரிவான ஆதரவு மற்றும் மேம்பட்ட பயன்பாடுகள். 3. Nessus Manager Tenable.io மைய கட்டுப்பாடு Centralized Management அடிப்படையிலான பரிசோதனைகள். Integration Scalability அதிகம். Nessus கருவி மற்றும் பிற கருவிகள் ஒப்பீடு. அம்சம் Nessus OpenVAS Qualys Nexpose கைவினை தனிமைப்படுத்தல் உண்டு இல்லை. UI பயனர் இடைமுகம் எளிமை சிக்கலானது நல்லது. புதுப்பிப்புகள் அன்றாடம் வாராந்தம் கிளவுட் வழியாக அன்றாடம். விலை கட்டணம் இலவசம் விலை உயரம் இடைநிலை விலை. Nessus கருவியின் பயனாளி குழுக்கள். தகவல் பாதுகாப்பு குழு InfoSec Teams. சாதன நிர்வாகிகள் System Admins. இணைய மேலாளர்கள் Web Admins. DevOps குழு. தகவல் தொழில்நுட்ப ஆலோசகர்கள். Nessus பயன்பாட்டு சூழ்நிலைகள் Use Case Scenarios Sogasmeli. 1. Network-wide Vulnerability Audit. 2. Post-patch Validation Testing. 3. Compliance Reporting BCIDASs, HIPAA, ISO 27001. 4. Cloud Instance Auditing. 5. Remote Workforce Security Checks. Nessus பயிற்சி மற்றும் சான்றிதழ்கள். Tenable நிறுவனம் மற்றும் பிற பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக Nessus பயிற்சிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. Nessus Certified Practitioner ANCB. Vulnerability Assessment Fundamentals. Tenable Security Center Training. எதிர்கால அபிவிருத்தி வாய்ப்புகள். AI Machine Learning Integration வலுவிழைகளை இயந்திர கற்றல் வழியாக கணிப்பதற்கான முயற்சிகள். Faster Cloud Scanning வெப் சர்வர் மற்றும் கிளவுடமைப்புகளுக்கான விரைவான பாதுகாப்பு சோதனைகள். Automation via API DevSecOps சூழ்நிலைகளில் API வழியாக Nessus ஒருங்கிணைப்பு. Nessus என்பது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நம்பகமான வலுவிழைவு பரிசோதனை கருவியாக திகழ்கிறது. இது அதன் விரிவான பிளக்கின் அமைப்பு, பயனர் நட்பு இடைமுகம், நிலையான பாதுகாப்பு தரவுத் தொகுப்பு மற்றும் விரிவான அறிக்கை ஆற்றலால் தனித்தன்மை பெற்றது. தொழில்துறையின் பல்வேறு பகுதிகளில்
குறிப்பாக தகவல் பாதுகாப்பு மற்றும் கணினி மேலாண்மையில் இதன் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. பாதுகாப்பு கோளாறுகளின் எதிர்மறை விளைவுகளை தடுக்க நெசஸ் போன்ற கருவிகள் அத்தியாவசியமானவை என்பதையும் நிச்சயமாக கூறலாம். நெசஸ் என்பது என்ன? ஏன் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? நாம் வாழும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகம் கடந்த 10 ஆண்டுகளில் விபரீதமான வளர்ச்சியடைந்து, அனைத்து சமூகங்களும், தொழில்துறைகளும் மற்றும் நிறுவனங்களும் முழுமையாக கணினி மற்றும் இணையத்தின் மீது சார்ந்திருக்கின்றன. இந்த வளர்ச்சி மனித வாழ்வை எளிமையாக்கினாலும், அதனுடன் பாதுகாப்பு சவால்களும் உருவாகின்றன. இந்தச் சூழலில், கணினி அமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வளர்த்தெடுக்கப்பட்ட பல கருவிகளில் முக்கியமானதுதான் நெசஸ். 1. நெசஸ் என்றால் என்ன? நெசஸ் என்பது டெனபிள் ஐஎன்சி என்ற அமெரிக்க நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் வலுவிழைவு vulnerability பரிசோதனை கருவியாகும். இது இணையதளங்கள், கணினி வலையமைப்புகள், இயக்க முறைகள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றில் உள்ள பாதுகாப்பு பிழைகளை vulnerabilities அடையாளம் காணும் திறன் கொண்டது. இது இலவசமாகவும் வணிகவழி பதிப்பாகவும் வழங்கப்படுகிறது. உலகளாவியமயமாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிறுவனங்கள் பயன்படுத்தும் பாதுகாப்பு கருவிகளில் நெசஸ் முதன்மையான இடத்தை பிடித்து வருகிறது. 2. நெசஸ் கருவியின் வரலாறு. முதலில் 1998 இல் ரெனார்ட் டிரேசன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஒரு திறந்த மூல மென்பொருளாக ஓபன் சோர்ஸ் இருந்தது. 2005 இல் டெனபிள் நெட்வொர்க் செக்யூரிட்டி நிறுவனம் இதை தனியுரிமை மென்பொருளாக மாற்றியது. இன்றைக்கு இது தொழில்துறையின் நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பு பரிசோதனை கருவியாக விளங்குகிறது. 3. நெசஸ் எவ்வாறு செயல்படுகிறது? நெசஸ் மென்பொருள் பின்வரும் செயல்முறைகளை அடிப்படையாகக் கொண்டு இயங்குகிறது. படிமுறை 1. இலக்குகளை தேர்ந்தெடுத்தல், பரிசோதிக்க வேண்டிய கணினி, வலை முகவரி அல்லது குறிப்பிடுதல். படிமுறை 2. சேவை கண்டறிதல், எந்த சேவைகள் இயங்குகின்றன என்பதை கண்டுபிடித்தல். படிமுறை 3. பாதுகாப்பு பிழைகளை கண்டறிதல், பதிப்புகள், இயங்குதளங்கள் மற்றும் மென்பொருட்களில் உள்ள நோன் கண்டறிதல். படிமுறை 4. மதிப்பீடு மற்றும் அறிக்கையாக்கம். பிழையின் தீவிரம், தாக்கம் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகள் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் தயாரித்தல். 4. ஏன் நெசஸ் தேவைப்படுகிறது? பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. அமைப்பின் பாதுகாப்பை பலப்படுத்துவது தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கிறது. வலுவிழைகளை கண்டறிந்து தாமதமின்றி சரிசெய்வதன் மூலம் ஹேக்கிங், தரவுகள் கசியல், சேவை மறுப்பு போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும். 2. தரநிர்ணயம் பூர்த்தி. BCIDAS, HIPAA, ISO 27001 போன்ற பாதுகாப்பு தரநிர்ணயங்கள் பல்வேறு பாதுகாப்பு பரிசோதனைகளை கடைபிடிக்குமாறு கூறுகின்றன. நெசஸ் இவற்றுக்கான கம்ப்ளையன்ஸ்க்காகவும் பயன்படுகிறது. 3. சேவை நம்பகத்தன்மை. வலையமைப்புகளில் பிழைகள் ஏற்படும்போது சேவைகள் நின்றுவிடும் அல்லது மெதுவாக இயங்கும். நெசஸ் இந்த பிழைகளை முன்கூட்டியே காட்டுவதால் செயற்பாட்டு நம்பகத்தன்மை மேம்படுகிறது. 4. அமைப்பின் முழுமையான பாதுகாப்பு பார்வை. நெசஸ் மூலம் ஒருவர் தனது அமைப்பின் பாதுகாப்பு நிலையை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். 5. நெசஸ் கருவியின் முக்கிய அம்சங்கள். பெரிய பிளகின் தொகுப்பு. 19,000,000க்கும் மேற்பட்ட பரிசோதனை தொகுப்புகள் உள்ளன. தினசரி புதுப்பிப்பு, புதிய பாதுகாப்பு குறைகள் உடனுக்குடன் சேர்க்கப்படுகின்றன. சிறந்த அறிக்கையாக்கம், நிறைவான ரிஸ்க் ரிப்போர்ட், எக்ஸிகியூட்டிவ் சம்மரி போன்றவை. API ஆதரவு, DevOps சூழ்நிலைகளில் ஒருங்கிணைக்க முடியும். இணைய கிளவுட் ஆதரவு, AWS, Azure போன்ற கிளவுட் அமைப்புகளிலும் பரிசோதனை செய்ய முடியும். 6. நெசஸ் யாருக்காக? தகவல் பாதுகாப்பு ஆய்வாளர்கள், சிஸ்டம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், DevSecOps குழுக்கள், தொழில்துறை மற்றும் அரசு நிறுவனங்கள், தனியார் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள். 7. நெசஸ் பயன்படுத்தும் வகைகள். 1.
எக்ஸ்டர்னல் vulnerability ஸ்கேனிங், இணையத்திலிருந்து அமைப்பை சோதனை செய்தல். 2. இன்டர்னல் ஸ்கேனிங், நிறுவனத்தின் உள்ளமைப்பில் உள்ள சிக்கல்களை கண்டறிதல். 3. கன்ஃபிகரேஷன் ஆடிட்டிங், பாதுகாப்பு கொள்கைகள் சரியாக உள்ளதா எனச் சோதனை செய்தல். 4. malware டிடெக்ஷன், சில சமயங்களில் ஹேக்கர்களால் பதிக்கப்பட்ட களை கூட கண்டறிகிறது. 5. பேட்ச் மேனேஜ்மெண்ட் வெரிஃபிகேஷன், பாதுகாப்பு மேம்பாடுகள் பேட்சஸ் நிறுவப்பட்டுள்ளதா என உறுதி செய்தல். 8. நெசஸ் நன்மைகள், வேகமான சோதனை, பயனர் நட்பு இடைமுகம், உலகளாவிய ஆதரவு, இலவச கூட்டமைப்பும் எசென்ஷியல்ஸ், வணிகதரமும் ப்ரொஃபஷனல், மென்பொருள் மேம்பாடு தொடர்ச்சியாக நடக்கும். 9. நெசஸ் வர்சஸ் பிற கருவிகள், சுருக்க ஒப்பீடு. அம்சம் நெசஸ் ஓபன் விஏஎஸ் குவாலிஸ். UI இனிமே சிறந்தது, குறைவானது சிறந்தது. இலவச பயன்பாடு சில வரம்புடன் முழுமையாக இல்லை. வழிகாட்டும் அறிக்கைகள் உண்டு, குறைவானது உண்டு. பிளகின் புது சேர்க்கை தினசரி மெதுவாக கிளவுட் வழியாக. 10. எதிர்கால முன்னேற்றங்கள். AI அடிப்படையிலான பரிசோதனை, ஜீரோ டே vulnerability சோதனை மேம்பாடு, இயந்திர கற்றல் மூலம் ஆட்டோமேட்டட் பிரையாரிட்டைசேஷன், IoT மற்றும் 5G பாதுகாப்பு சோதனை விரிவாக்கம். நெசஸ் என்பது கணினி மற்றும் இணைய சூழல்களில் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு மிகச் சக்தி வாய்ந்த கருவியாகும். பாதுகாப்பு பிழைகள், தவறான கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளின் குறைகளை உடனடியாக தீர்வு காணும் வகையில் இது உதவுகிறது. இதன் மேம்பட்ட பிளகின் தொகுப்பு, ஆட்டோமேஷன் திறன்கள் மற்றும் அறிக்கையாக்க உபகரணங்கள் இதை தனித்துவமாக்குகின்றன. அதனால்தான் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவன நிர்வாகியாக இருந்தாலும் சரி, உங்கள் அமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய நெசஸ் அவசியம் தேவைப்படும் கருவியாகும். நெசஸ் ப்ரொஃபஷனல் என்பது டெனபிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட, உலகளாவிய ரீதியில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு வலுவிழைவு vulnerability பரிசோதனை கருவியாகும். இது சிறு, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு சோதனைகளை எளிதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள உதவுகிறது. இது பல்வேறு தொழில்நுட்பங்களை ஆதரிக்கிறது மற்றும் பாதுகாப்பு குறைகளை கண்டறிந்து அவற்றை சரிசெய்ய பரிந்துரைகள் வழங்குகிறது. நெசஸ் ப்ரொஃபஷனல் இன் முக்கிய அம்சங்கள். 1. விரைவான மற்றும் துல்லியமான வலுவிழைவு பரிசோதனை. நெசஸ் ப்ரொஃபஷனல் 200,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு குறைகளை அடங்கிய பிளக்கின் தொகுப்புடன் விரைவாகவும் துல்லியமாகவும் வலுவிழைவு பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது. இது IPv4 மற்றும் IPv6 வலையமைப்புகளை ஆதரிக்கிறது. 2. பயனர் நட்பு இடைமுகம். பயன்பாட்டை எளிமைப்படுத்தும் வகையில் நெசஸ் ப்ரொஃபஷனல் ஒரு இன்ட்யூட்டிவ் பயனர் இடைமுகத்தை வழங்குகிறது. இதில் ரீசோர்ஸ் சென்டர் போன்ற வழிகாட்டும் அம்சங்கள் உள்ளன, இது பயனர்களை அடுத்த படிகளை எடுக்க உதவுகிறது. 3. அறிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு. நெசஸ் ப்ரொஃபஷனல் பரிசோதனை முடிவுகளை PDF, HTML, CSV மற்றும் XML வடிவங்களில் அறிக்கைகளாக உருவாக்குகிறது. இவை பாதுகாப்பு குறைகள், அவற்றின் தீவிரம் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். 4. தானியங்கி பிளக்கின் புதுப்பிப்புகள். டெனபிள் நிறுவனத்தின் ஜீரோ டே ரிசர்ச் குழுவால் புதிய பாதுகாப்பு குறைகள் கண்டறியப்பட்டவுடன் நெசஸ் ப்ரொஃபஷனல் தானாகவே பிளக்கின்களை புதுப்பிக்கிறது. இது பாதுகாப்பு சோதனைகளை தற்போதைய நிலைக்கு ஏற்ப வைத்திருக்க உதவுகிறது. 5. விரிவான தொழில்நுட்ப ஆதரவு. நெசஸ் ப்ரொஃபஷனல் இயக்க முறைகள், வலை சேவைகள், தரவுத்தளங்கள், நெட்வொர்க் சாதனங்கள் மற்றும் கிளவுட் சூழல்கள் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை ஆதரிக்கிறது. இது பாதுகாப்பு சோதனைகளை விரிவாக மேற்கொள்ள உதவுகிறது. 6. தனிப்பயனாக்கப்பட்ட அறிக்கைகள். பயனர்கள் அறிக்கைகளை தனிப்பயனாக்கி பாதுகாப்பு குறைகள் அல்லது ஹோஸ்ட் அடிப்படையில் வகைப்படுத்த முடியும். இது பாதுகாப்பு நிலையை விரிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. 7. தானியக்கமாக்கல் மற்றும் API ஆதரவு. நெசஸ் ப்ரொஃபஷனல்
API வழியாக மற்ற பாதுகாப்பு கருவிகளுடன் ஒருங்கிணைக்க முடியும். இது பாதுகாப்பு சோதனைகளை தானியக்கமாக்கி செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. 8. லைவ் ரிசல்ட்ஸ் அம்சம். புதிய பிளகின்கள் சேர்க்கப்படும் போது நெசஸ் ப்ரொஃபஷனல் முந்தைய பரிசோதனை வரலாற்றின் அடிப்படையில் புதிய பாதுகாப்பு குறைகள் உள்ளதா என்பதை காட்டுகிறது. இது பாதுகாப்பு சோதனைகளை விரைவாக மேற்கொள்ள உதவுகிறது. 9. Vulnerability Priority Rating VBR. Tenable நிறுவனத்தின் VPR அம்சம் பாதுகாப்பு குறைகளின் தீவிரத்தன்மையை மதிப்பீடு செய்து அவற்றை முன்னுரிமைப்படுத்த உதவுகிறது. இது பாதுகாப்பு சோதனைகளை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ள உதவுகிறது. 10. பயன்பாட்டு நெகிழ்தன்மை. நெசஸ் ப்ரொஃபஷனல் விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் போன்ற பல்வேறு இயங்குதளங்களில் நிறுவக்கூடியது. இது பயனர்களுக்கு அதிக நெகிழ்தன்மையை வழங்குகிறது. நெசஸ் ப்ரொஃபஷனல் யாருக்காக? பாதுகாப்பு ஆலோசகர்கள், நெட்வொர்க் நிர்வாகிகள், டெவ்செகோபிஎஸ் குழுக்கள், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள். நெசஸ் ப்ரொஃபஷனல் மற்றும் நெசஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீடு. அம்சம் நெசஸ் ப்ரொஃபஷனல் நெசஸ் எக்ஸ்பர்ட். வலை பயன்பாட்டு பரிசோதனை இல்லை உள்ளது. கிளவுட் சூழல் பரிசோதனை இல்லை உள்ளது. வெளிப்புற தாக்கம் பரிசோதனை இல்லை உள்ளது. முழுமையான IT வலுவிழைவு பரிசோதனை உள்ளது. API மற்றும் தானியக்க ஆதரவு உள்ளது. நெசஸ் ப்ரொஃபஷனல் பாதுகாப்பு சோதனைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இது பாதுகாப்பு குறைகளை அடையாளம் காண்பதற்கும் அவற்றை சரிசெய்ய பரிந்துரைகள் வழங்குவதற்கும் உதவுகிறது. பயனர் நட்பு இடைமுகம், விரிவான தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் தானியக்க அம்சங்கள் ஆகியவற்றுடன் நெசஸ் ப்ரொஃபஷனல் உங்கள் அமைப்பின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்த ஒரு முக்கிய கருவியாகும். 11. முழுமையான Vulnerability Intelligence. நெசஸ் ப்ரொஃபஷனல் Tenable நிறுவனத்தின் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் சேமிப்பகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதால் பல்வேறு பாதுகாப்பு குறைகள் குறித்து விரிவான தகவல்களை வழங்குகிறது. இதில் குறிப்பிட்ட மென்பொருள் பதிப்புகள், CVE Common Vulnerabilities and Exposures எண்ணிக்கை, CWE Common Weakness Enumeration வகைப்பாடு, பதிப்புகளின் மீது தாக்கம் ஏற்படும் நிலை, தேவையான பரிந்துரைகள் அனைத்தும் முழுமையாக இடம் பெறுகின்றன. 12. தனிப்பயனாக்கப்படும் தேடல் கொள்கைகள் ஸ்கேன் பாலிசிஸ். நெசஸ் ப்ரொஃபஷனல் பல்வேறு தரவுத்தளங்களை ஸ்கேன் செய்யக்கூடிய உருவாக்க அனுமதிக்கிறது. கிரெடென்ஷியல் ஸ்கேன் அடையாள ஊட்டிய, அன்கிரெடென்ஷியல் ஸ்கேன் பொதுவான, வெப் அப்ளிகேஷன் ஸ்கேன், malware ஸ்கேன், மொபைல் டிவைஸ் ஸ்கேன், SCADA சிஸ்டம் ஸ்கேன். இவை அனைத்தும் ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு தேவைகளை துல்லியமாக பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கலாம். 13. கிரெடென்ஷியல் ஸ்கேன் ஆதரவு. பலவீனமான கோப்புகளை மட்டுமல்லாது அமைப்பின் உள்ளே இருக்கும் பிழைகளையும் கண்டறிய நெசஸ் ப்ரொஃபஷனல் ஆனது சமர்ப்பிக்கப்பட்ட நுழைவு தகவல்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதில் Windows AD Integration, SSH Key Password Scan உள்ளடக்கிய அமைப்புகள். இவை அனைத்தும் ஆதரிக்கப்படுகின்றன. 14. இயக்குதளம் சார்ந்த பிழைகள் கண்டறிதல். இது முக்கியமாக OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சார்ந்த பாதுகாப்பு குறைகளை வகைப்படுத்தி அதற்கேற்ற தீர்வுகளைச் சொல்லும். விண்டோஸ் 10 இன் கீழ் 11க்கான ESMB பிழைகள், லினக்ஸில் சூடோ கட்டளைக்கு தொடர்புடைய பிழைகள், மேக்ஓஎஸ்-இல் கேட்கீப்பர் தவிர்க்கும் இடர்பாடுகள். 15. சுருக்கப்பட்ட தன்மை மற்றும் தானியக்க சமாளிப்பு. டெம்ப்ளேட் பேஸ்ட் ஸ்கேனை நம்மால் உருவாக்க முடிகிறது. உதாரணமாக இன்டர்னல் நெட்வொர்க் ஆடிட், எக்ஸ்டர்னல் பெரிமீட்டர் ஸ்கேன், வெப் சர்வர் கன்ஃபிகரேஷன் ஆடிட், மொபைல் டிவைஸ் த்ரெட் ஆடிட். இதற்காக முன்னமே உள்ள குழுவடிப்படையிலான பின்னூட்டத்தை மாற்றிக்கொண்டு ஒரே கிளிக்கில் ஸ்கேன்-ஐ இயக்க முடியும். 16. வழிகாட்டும் பாதுகாப்பு பரிந்துரைகள்.
பரிசோதனையின் முடிவில் ஒவ்வொரு குறையும் சரிசெய்யக்கூடிய வழிகாட்டுதல்கள். அவசர தேவை, patch immediately. நேர்த்தியான நிலை, update recommended. பாதுகாப்பான மாற்று வழி, disable unused services. தொடர்ச்சியான கண்காணிப்பு தேவைகள். இவை அனைத்தும் வழங்கப்படும். 17. Weak password detection. Nessus, உங்கள் வலையமைப்பில் பயன்படுத்தப்படும் வலுவிழைவு கடவுச்சொற்களை weak passwords கண்டறிகிறது. இது brute force attack போன்ற சோதனைகளை சிமுலேட் செய்யும். அதாவது நீளமற்ற, பொதுவான அல்லது டிக்ஷனரி அட்டாக் மூலம் கணிக்கப்பட்ட கடவுச்சொற்களை அடையாளம் காணலாம். 18. போர்ட் ஸ்கேனிங் மற்றும் சேவை கண்டறிதல். அனைத்து பொதுவான மற்றும் தனிப்பட்ட போர்ட் எண்களில் இயக்கும் சேவைகளை கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிழைகளை காட்டும். முதல் 65,535 போர்ட்ஸ் வரை ஸ்கேன் செய்ய முடியும். HTTP, HTTPS, FTP, Telnet, RDP, SSH, BOP3, IMAP, SNMP, ANDB, DNS. 19. குறைந்த மெமரி பயன்படுத்தும் இயல்பு. Nessus ப்ரொஃபஷனல், வேகமாக செயல்படும் மாதிரியான கோர் ஐ கொண்டதால் சிக்கலான வலையமைப்புகளிலும் குறைந்த RAM மற்றும் CPU பயன்பாட்டில் இயங்கும். இதனால் பயனர் சாதனங்களை அதிகமாக பாதிக்காமல் சோதனை நடத்த முடியும். Nessus மற்றும் பிற பழுதுபார்ப்பு கருவிகள், ஒப்பீட்டு ஆய்வு. இன்றைய டிஜிட்டல் உலகில் தகவல் பாதுகாப்பு என்பது நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் மிக முக்கியமான அம்சமாக மாறிவிட்டது. இணையத்தில் உள்ள சேவைகள், கணினி உள்கட்டமைப்புகள் மற்றும் செயலிகள் அனைத்தும் பலவீனங்களுக்கு vulnerabilities உட்பட்டவையாக இருக்கின்றன. இந்த பலவீனங்களை கண்டறிந்து சரிசெய்வதற்காகவே பழுதுபார்ப்பு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் முக்கியமான ஒன்றாக Nessus கருவி கருதப்படுகிறது. இதன் மகத்துவத்தையும் மற்ற கருவிகளுடன் ஒப்பீடு செய்தும் நாம் இக்கட்டுரையில் விரிவாக பார்ப்போம். 1. Nessus அறிமுகம். Nessus என்பது Tenable Inc. என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு முன்னணி பழுதுபார்ப்பு கருவியாகும். இது திறந்த வெளி மென்பொருளாக தொடங்கப்பட்டாலும் தற்போது ஒரு கட்டண அடிப்படையிலான வணிக மென்பொருளாக செயல்படுகிறது. Nessus கருவியின் சிறப்பம்சங்கள். 75,000க்கும் மேற்பட்ட பழுது கண்டறிதல் சோதனைகள். அட்டவணை முறை, ஸ்கெட்யூல் சோதனைகள். பாகுபடுத்தப்பட்ட அறிக்கைகள், கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்ஸ். சீரமைக்கக்கூடிய கருவி செயல்பாடுகள், பிளகின்ஸ். பரந்த பயனர் ஆதரவு. 2. பிற பழுதுபார்ப்பு கருவிகள். OpenVAS. OpenVAS, Open Vulnerability Assessment System என்பது ஒரு திறந்த வெளி கருவியாகும். இது GPL லைசன்ஸ் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. சிறப்பம்சங்கள். இலவசம் மற்றும் திறந்தமையுடன் பயன்படுத்தக்கூடியது. நன்கு பராமரிக்கப்படும் பிளக்கின்கள். CLI மற்றும் GUI ஆதரவு. Qualys. Qualys என்பது கிளவுட் அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும். இது பாதுகாப்பு சோதனை, இணைப்பு கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு வசதிகளை வழங்குகிறது. சிறப்பம்சங்கள். கிளவுட் அடிப்படையில் சேவைகள். PCI DSS சீர்திருத்தங்களை உறுதிப்படுத்தும் கருவி. பயனர் நடத்தை பகுப்பாய்வு. RAPID-7 Nexpose. RAPID-7 நிறுவனம் வழங்கும் Nexpose என்பது பக்கவாட்டமாக மென்மையாக செயல்படும் பழுதுபார்ப்பு கருவியாகும். சிறப்பம்சங்கள். நேரலை பழுதுபார்ப்பு, ரியல் டைம் ஸ்கேனிங். ரிஸ்க் ஸ்கோர் அடிப்படையிலான முன்னுரிமை, ரிஸ்க் பிரையாரிட்டைசேஷன். மெட்டாஸ்ப்ளாய்ட் உடன் ஒருங்கிணைப்பு. 3. Nessus மற்றும் பிற கருவிகள், நேரடி ஒப்பீடு. அம்சம் Nessus OpenVAS Qualys Nexpose. பயன்பாட்டு விதம் கட்டண மென்பொருள் திறந்தவெளி கிளவுட் சேவை வணிக கருவி. சரியான பழுது கண்டறிதல் விகிதம் மிக உயர்ந்தது மிதமானது மிக உயர்ந்தது உயர்ந்தது. பயனர் இடைமுகம் எளிதான UI அடிப்படையான UI மென்மையான கிளவுட் UI தொழில்நுட்ப UI. அறிக்கைகள் பங்கிடக்கூடிய
சீரமைக்கக்கூடிய அடிப்படை தரமான கிளவுட் அறிக்கைகள் விரிவான PDF XML சோதனை விருப்பங்கள் விரிவான பிளக்கின்கள் கட்டுப்பாடுள்ள பிளக்கின்கள் வெப்பாதுகாப்பு உட்பட நேரலை சோதனைகள் மெட்டஸ்ப்ளாய்ட் இணைப்பு இல்லை உள்ளது 4. பாதுகாப்பு மற்றும் விஞ்ஞான நுணுக்கங்கள் நெசஸ் உள்ளிட்ட இந்த கருவிகள் அனைத்தும் CVE Common Vulnerabilities and Exposures CVSS Common Vulnerability Scoring System தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுகின்றன. இதில் பழுதின் தீவிரத்தன்மை தாக்கப்படுத்தும் கூறுகள் மற்றும் சீர்திருத்த சாத்தியங்கள் ஆகியவை கணக்கீடு செய்யப்படுகின்றன. 5. சவால்கள் மற்றும் வரம்புகள் நெசஸ் கட்டண அடிப்படையில் இருப்பதால் இலவச மாற்று தேவைப்படலாம். சில கணினி சூழல்களில் மென்மை குறைபாடு OpenVAS புதுப்பித்தல் வேகமின்றி நடைபெறலாம். சில அறிக்கைகள் முந்தையவை. குவாலிஸ் முழுமையான அணுகலுக்கு கட்டண திட்டம் அவசியம். ஒழுங்கான கிளவுட் இணைப்பு தேவை. நெக்ஸ்போஸ் முதற்கட்டத்தில் கற்றல் சிரமம். பயனர் இடைமுகம் தொழில்நுட்ப மேன்மை கொண்டது. 6. வணிக நிறுவனங்களுக்கான பரிந்துரை நிறுவனம் பரிந்துரைக்கப்படும் கருவி காரணம் சிறிய அளவிலான நிறுவனம் OpenVAS இலவசம் மற்றும் அடிப்படை பாதுகாப்பு. நடுத்தர அளவிலான நிறுவனம் நெசஸ் மேம்பட்ட பிழை சோதனை வசதிகள். பெரிய நிறுவனங்கள் குவாலிஸ் நெக்ஸ்போஸ் விரிவான பாதுகாப்பு சேவைகள் API ஆதரவு. இன்றைய நவீன இணைய சூழலில் பழுதுபார்ப்பு கருவிகள் பயன்படுத்துவது கட்டாயமானதாகிவிட்டது. நெசஸ் ஒரு நம்பிக்கைக்குரிய தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட கருவியாக இருக்கிறது. இருப்பினும் நிறுவனம் அல்லது தனிநபரின் தேவைகளைக் கொண்டு மற்ற கருவிகளும் சிறந்த தேர்வாக இருக்கலாம். நெசஸ் தெளிவான UI விரிவான பிளக்கின்கள் உயர்தர அறிக்கைகள். OpenVAS திறந்தவெளி இலவசமானது. குவாலிஸ் கிளவுட் சேவைகள் பிசினஸ் தரமான பிழை கண்காணிப்பு. நெக்ஸ்போஸ் நேரலை பாதுகாப்பு கண்காணிப்பு மெட்டஸ்ப்ளாய்ட் ஒருங்கிணைப்பு. பயனர் தேவைகள் பட்ஜெட் மற்றும் தொழில்நுட்ப சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் சரியான கருவியை தேர்ந்தெடுத்தால் பாதுகாப்பு சூழலை பலப்படுத்தலாம். நெசஸ் பயன்கள் உங்கள் நிறுவனத்தை நெசஸ் எவ்வாறு பாதுகாக்கிறது? இன்றைய டிஜிட்டல் பரிணாமத்தில் தகவல் பாதுகாப்பு என்பது நிறுவனங்களின் அடிப்படை தேவை மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கான முக்கிய அடித்தளமாகவும் மாறியுள்ளது. தகவல் ஊடுருவல்கள் மென்பொருள் பழுதுகள் மற்றும் குறுக்கு நுழைவுகள் போன்ற இன்றைய சவால்களை எதிர்கொள்வதற்கான முதல் படியாக அமைந்துள்ளது நடைமுறை பாதுகாப்பு சோதனை பிராக்டிகல் vulnerability ஸ்கேனிங். இதற்காக பயன்படுத்தப்படும் முன்னணி கருவியாகவே நெசஸ் கருதப்படுகிறது. இந்த கட்டுரையில் நெசஸ் எவ்வாறு உங்கள் நிறுவனத்தை பல்வேறு நிலைகளிலும் பாதுகாக்கிறது என்பதை பல்வேறு பயன்பாடுகள் யூஸ் கேசஸ் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம். பயன்பாடு 1. உள்நாட்டு வளங்களை இன்டர்னல் ஆசெட்ஸ் பராமரித்தல். நிறுவனங்களில் உள்ள உள்கணினி அமைப்புகள் சேவையகங்கள் சர்வர்ஸ் டெஸ்க்டாப்புகள் மற்றும் உள்நிலை பயன்பாடுகள் அனைத்தும் தாக்கப்படக்கூடியவை. நெசஸ் இவை அனைத்தையும் பரிசோதித்து அவற்றில் உள்ள பழுதுகளை vulnerabilities கண்டறிகிறது. எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? உள்நாட்டு கணினிகளில் நிறுவப்பட்ட மென்பொருள்களின் பதிப்புகளை சோதனை செய்யும். பழைய மென்பொருள் பதிப்புகள் பாஸ்வர்ட் பலவீனங்கள் தவறான கட்டமைப்புகள் ஆகியவற்றை கண்டறியும். CVSS Common Vulnerability Scoring System மதிப்பெண்கள் மூலம் பழுதின் தீவிரத்தை வகைப்படுத்துகிறது. பயன்பாடு 2. வெளியுறவு எக்ஸ்டர்னல் சூழல் பரிசோதனை. நிறுவனத்தின் வலைத்தளங்கள் ஆன்லைன் சேவைகள் கிளவுட் ஹோஸ்டிங் இணைய முகவரிகள் ஆகியவை வெளியுறவுகளால் எளிதில் அணுகக்கூடியவையாக இருக்கின்றன. இவை ஹேக்கர்களால் மிக விரைவாக குறிவைக்கப்படக்கூடியவை. எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? இணைய முகவரிகள் போர்ட் DNS சேவைகள் HTTPS நிலைத்தன்மை போன்றவற்றை சோதனை செய்யும். திறந்த போர்டுகள் SSL TLS பழுதுகள் போன்றவைகளை கண்டறிந்து பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கும். கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சோதனை செய்யக்கூடிய அமைப்பு பாலிசி பேஸ்ட் ஸ்கேனிங். பயன்பாடு 3. நிர்வாக சோதனை
கிரெடென்ஷியல் ஸ்கேனிங். இது ஒரு முன்னிலை அமைப்பாகும், இதில் சோதனை செய்யும் கருவிக்கு உள்நுழைவுச் சான்றுகள் கிரெடென்ஷியல்ஸ் வழங்கப்படும். இது வழியாக இன்னும் ஆழமான மற்றும் நுண்ணறிவு பார்வையுடன் சோதனை செய்ய முடியும். எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? இயக்குநிலை சோதனை, மென்பொருள் தொகுப்புகள், சர்வர் கட்டமைப்புகள் போன்றவற்றை நேரடியாக பார்வையிடும். உள்நுழைவு சான்றுகளை வழங்குவதன் மூலம் சில மறைந்த பழுதுகளையும் கண்டறிகிறது. சோதனையின் துல்லியம் அதிகரிக்கிறது. பயன்பாடு 4. சீர்திருத்த முன்னுரிமை, பேட்ச் பிரையாரிட்டைசேஷன். நிறுவனங்கள் பலவீனங்களை கண்டறிந்த பின் அவற்றை சீர்திருத்தத்திற்கான முன்னுரிமையுடன் பரிசீலிக்க வேண்டும். எல்லா பழுதுகளும் உடனடியாக தீர்க்கப்பட முடியாது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளை முதலில் திருத்துவது அவசியம். எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? பழுதின் CVSS மதிப்பெண் மற்றும் தாக்கத்தை வைத்து முன்னுரிமை பட்டியலை வழங்கும். சீர்திருத்தம் தேவைப்படும் கணினிகளை பட்டியலிடும். சீர்திருத்த நிலையை மீண்டும் சோதித்து உறுதிப்படுத்தும் வெரிஃபிகேஷன் ஸ்கேன்ஸ். பயன்பாடு 5. ஒழுங்குமுறை, கம்ப்ளையன்ஸ், உறுதி. பல நிறுவனங்கள் HIPAA, BCI DSS, ISO 27001 போன்ற பாதுகாப்பு சான்றளிப்புகளை கம்ப்ளையன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. இந்த வகையில் நெசஸ் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? NIST, CIS பெஞ்ச்மார்க்ஸ், டிசாஸ்டிக் போன்ற ஒழுங்குமுறை சோதனைகள். கட்டமைப்பு விதிகள், கான்ஃபிகரேஷன் பாலிசிஸ் அடிப்படையில் கணினிகளை மதிப்பீடு செய்யும். அறிக்கைகள் மூலம் மேலாளர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் தெளிவான நிலை அறிக்கை வழங்கும். பயன்பாடு 6. DevOps மற்றும் CI/CD சூழல்களில் ஒருங்கிணைப்பு. இன்றைய மென்பொருள் வளர்ச்சித் துறையில் DevOps முறைகள் முக்கியமானவை. புதிய குறியீடுகள் மற்றும் செயலிகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. இதில் பாதுகாப்பு சோதனையை ஒரு பாகமாக இணைத்தல் மிக அவசியமானதாகும். எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? DevOps பணிகள் நடைபெறும் போது சோதனை செய்யும் API வசதிகள். குறுகிய இடைவெளியில் ஓடக்கூடிய ஸ்கிரிப்ட் ஆதரவு. வெர்சன் கட்டுப்பாடு மற்றும் GitHub உடன் ஒருங்கிணைப்பு. பயன்பாடு 7. கிளவுட் மற்றும் ஹைபிரிட் சூழல்களில் பாதுகாப்பு. நிறுவனங்கள் தற்போது கிளவுட் கணினியை அதிகளவில் பயன்படுத்துகின்றன. இது ஒரு சவாலான சூழலாக இருந்தாலும் நெசஸ் அதற்கான விரிவான பாதுகாப்பை வழங்குகிறது. எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? Amazon AWS, மைக்ரோசாஃப்ட் Azure, Google Cloud ஆகியவற்றிற்கான முன்னிலைப்படுத்தப்பட்ட சோதனை கட்டமைப்புகள். கிளவுட் API மூலம் இன்ஸ்டான்ஸ்கள், சேவைகள், கட்டமைப்புகள் ஆகியவற்றை பரிசோதிக்கிறது. கிளவுட் அடிப்படையில் மீண்டும் உருவாக்கக்கூடிய எஃபெமெரல் வளங்களை இடைவேளையில் சோதிக்க முடியும். பயன்பாடு 8. ஆபத்து மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள். தகவல் பாதுகாப்பு நிர்வாகத்தில் ஆபத்து மதிப்பீடு என்பது முக்கியமான நிலையாகும். இதில் கணினியின் நிலையை புரிந்து கொண்டு பாதுகாப்பு தீர்வுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். எப்படி பாதுகாப்பு வழங்குகிறது? எளிய PDF, HTML, CSV வடிவங்களில் அறிக்கைகள். பழுது அடிப்படையில் கிராஃப்கள், பட்டியல்கள் மற்றும் வடிகட்டும் வசதிகள். பாதுகாப்பு தரவுகளை மேலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொழில்நுட்ப குழுவிற்கு வேறுபட்ட வகையில் வழங்கும். நெசஸ் ஒரு நிறுவனம் முழுவதும் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்களை வழங்குகிறது. இது ஒரு சுயாதீன கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு பல்துறை பாதுகாப்பு ஆயுதமாகவும் செயல்படுகிறது. உங்கள் நிறுவனத்தின் உள்நிலை, வெளியுறவுகள், கிளவுட், DevOps சூழல்கள் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகள் ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் பரிசோதித்து முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும் திறன் கொண்டது. நெசஸ் இன் பயன்கள். முன்னெச்சரிக்கையுடன் பழுதுகளை கண்டறிதல். பழுதுகளை சரிசெய்ய வழிகாட்டுதல். அறிக்கைகள் மூலம் முடிவெடுக்கும் உதவிகள். பாதுகாப்பு மேம்பாட்டு செயல்பாடுகளுக்கு ஆதரவு. இத்தகைய பல அம்சங்களைக் கொண்ட நெசஸ் கருவி தகவல் பாதுகாப்பு துறையில் நம்பிக்கையுடன் பயன்படுத்தப்படும் மிகச் சிறந்த கருவிகளில் ஒன்றாக திகழ்கிறது. நெசஸ் என்றால் என்ன?
நெசிஸ் என்பது உலகின் மிக பிரபலமான, நம்பகமான மற்றும் திறமையான பிழை மற்றும் பாதுகாப்பு சோதனை கருவிகளில் ஒன்றாகும். இது கணினி, வலைத்தளம் மற்றும் நெட்வொர்க் சுற்றுச்சூழல்களில் உள்ள பலவீனங்களைக் கண்டறிந்து பாதுகாப்பு நிபுணர்களுக்கு தகவல்களை வழங்குகிறது. இந்த கருவி தகவல் பாதுகாப்பின் அடிப்படையான பகுதியாக மாறி, குற்றவாளிகளின் தாக்குதலை தடுக்கும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாகும். ஏன் பயன்படுத்த வேண்டும்? உங்கள் நிறுவன கணினி மற்றும் இணைய வளங்களில் பலவீனங்கள் இருந்தால், அது ஹேக்கர்களுக்கு வாயிலாக அமைதியற்ற சூழலை உருவாக்கும். பழைய மென்பொருள்கள், தவறான கட்டமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு குறைகள் ஆகியவை தொலைவில் உள்ள நெருக்கடியான தாக்குதல்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். நெசிஸ் உங்களுக்கு பாதுகாப்பு ஆபத்துகளை விரைவாக கண்டறிய, எளிதாக சோதனை நடத்த, விரிவான அறிக்கைகள் மூலம் பழுதுகளுக்கான தீர்வுகளை அறிய உதவுகிறது. நெசிஸ் நிறுவல் மற்றும் ஆரம்ப கட்டம். நிறுவுவது மிகவும் எளிதானது. உங்கள் கணினி அல்லது சேவையகத்தில் முதலில் உகந்த பதிப்பை தேர்வு செய்து, அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்வது அவசியம். நிறுவலை முடித்த பின், உலாவியல் தள முகவரியில் சென்று அங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் பதிவு குறியீட்டை ஆக்டிவேஷன் கோட் பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டும். இதனால் நெசிஸ் இயங்கத் தொடங்கும். முதலாவது ஸ்கேன், சோதனை, உருவாக்குதல். முதலில் செய்ய வேண்டியது ஒரு புதிய ஸ்கேன் உருவாக்குதல். இதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பு சோதனை செய்ய வேண்டிய கணினி முகவரி அல்லது வலைத்தள முகவரி போன்ற இலக்குகளை டார்கெட்ஸ் நுழைக்க வேண்டும். நெசிஸ் இப்போது அந்த இலக்குகளில் பலவீனங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். சோதனை முடிவுகளை புரிந்து கொள்ளுதல். ஸ்கேன் முடிந்ததும் நெசிஸ் சோதனையின் முடிவுகளை தொகுத்து வழங்கும். பழுதுகள் பெரும்பாலும் தீவிரத்தன்மை அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும். மிகவும் தீவிரமானவை, உயர்ந்தவை, நடுத்தரவை மற்றும் குறைந்த தீவிரம் கொண்டவை என. அவை ஒவ்வொன்றும் CVE எண் மூலம் அடையாளம் செய்யப்படுகின்றன மற்றும் சரிசெய்ய வேண்டிய வழிமுறைகளுடன் விவரிக்கப்படுகின்றன. பழுதுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் பராமரிப்பு. நெசிஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பலவீனங்களை ஒரே நேரத்தில் சரிசெய்ய இயலாது. எனவே, அவற்றின் தீவிரம் மற்றும் தாக்கத்தை பொறுத்து முன்னுரிமை வழங்கி பராமரிக்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பு குழு இவ்வாறு தனித்தனியாக பழுதுகளுக்கு செயல்படக்கூடியவாறு அறிக்கைகளை தயாரிக்க முடியும். தொடர்ந்து பாதுகாப்பு பராமரிப்பு. நிறுவனம் வளர்ச்சியடைந்த பின்பு, புதிய பழுதுகள் தொடர்ந்து வெளிப்படுவதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இன்கள் என்றவை தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதால், அவை புதிய தாக்குதல்கள் மற்றும் பாதுகாப்பு குறைகளை கண்டுபிடிக்க தயாராக இருக்கும். முக்கியமாக, வாராந்திர அல்லது மாதாந்திர சோதனைகளை இயக்கி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கூடுதல் அம்சங்கள். நெசிஸ் பலவீனங்களை மட்டுமல்ல, நிறுவலுக்கான தவறான கட்டமைப்புகளை, கடவுச்சொல் பலவீனங்களை, பாஸ்வர்டு ஹேஷ் கண்டுபிடிப்புகளை மற்றும் இணைய பாதுகாப்பு சோதனைகளையும் மேற்கொள்ள முடியும். இது தொழில்நுட்பமாக சிறந்த வடிவமைப்புகளையும் உங்களுக்கு வழங்குகிறது, எளிதாக பயன்படுத்தக்கூடிய UI மற்றும் விரிவான அறிக்கைகளுடன். நெசிஸ் உங்களுடைய நிறுவன பாதுகாப்புக்கு கொடுக்கும் முக்கிய நன்மைகள். முன்னிலையற்ற பாதிப்புகளை கண்காணிக்க உதவும். வேகமான மற்றும் நம்பகமான பாதுகாப்பு மதிப்பீடுகளை வழங்கும். தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரிவாக விளக்கும். பல்வேறு விதமான கணினி சூழல்களை சோதிக்க திறன். டெவோபிஎஸ் சூழலில் கிலோவாட் மற்றும் உள்ளக வலைத்தளங்களின் பாதுகாப்பை ஒருங்கிணைக்க முடியும். கடைசி கருத்து. நெசிஸ் கருவியுடன் ஆரம்பிப்பது என்பது உங்கள் நிறுவனம் அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பு முயற்சிகளுக்கு மிகச்சிறந்த அடித்தளமாகும். இது உங்களுக்கு பாதுகாப்பு குறைகளை விரைவாக கண்டுபிடிக்கவும், அவற்றை சரிசெய்யவும் மற்றும் உங்கள் மொத்த தகவல் பாதுகாப்பு சூழலை மேம்படுத்தவும் உதவும். இந்த பயிற்சியை தொடர்ந்து, நீங்கள் உங்கள் அமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு நம்பகமான பாதுகாப்பு நிபுணராக வளரும். எப்படி சரியாக பயன்படுத்துவது? உண்மையான சக்தி அதனை எப்படி சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஒரு நல்ல பாதுகாப்பு சோதனை என்பது சீரான முறையில், முறையாக திட்டமிட்டு, தொடர்ந்து பராமரிப்போடு நடக்க வேண்டும்.
இல் ஸ்கேன் கொள்கைகள் பாலிசிஸ் உருவாக்கல். நீங்கள் சோதனை நடத்தும் முன் ஸ்கேன் கொள்கைகளை அமைப்பது அவசியம். இந்த கொள்கைகள் என்பது எந்தவிதமான சோதனைகளை இயக்க வேண்டும், எது எவ்வளவு தீவிரம் கொண்டது, எந்த விதமான சான்றுகள் கிரெடென்ஷியல்ஸ் உபயோகிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கும். உதாரணமாக, ஒரு பொதுவான நெட்வொர்க்கு வேறு கொள்கை, வலைத்தள பாதுகாப்பு சோதனைகளுக்கு வேறு கொள்கை, உள்நுழைவு அனுமதிகள் கிரெடென்ஷியல்ஸ் கொண்டு நடைபெறும் தனி கொள்கை என்பவையாக பிரித்து அமைக்கப்பட வேண்டும். இதைச் சரியாக அமைப்பதன் மூலம் சோதனைகள் மிகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் நடக்கும். கிரெடென்ஷியல் இன் முக்கியத்துவம். பழுதுகள் சில அந்த கணினியில் உள்நுழைந்து மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அதாவது சாதாரண கண்டுபிடிக்க முடியாத பல பாதுகாப்பு பிரச்சினைகள் உள்நுழைவோடு மட்டுமே தெரியும். இதை கிரெடென்ஷியல் ஸ்கேனிங் என அழைக்கிறார்கள். உதாரணமாக, விண்டோஸ் அல்லது லினக்ஸ் கணினியில் உள்நுழைவதற்கான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லைக்கு வழங்கி அதில் உள்ள பாதுகாப்பு குறைகளை ஆழமாக கண்டறிய முடியும். இதனால் ஸ்கேன் முடிவுகள் மிகவும் நம்பகமானதாகவும் விரிவானதாகவும் இருக்கும். ஸ்கேன் முடிவுகளை சரியாக வாசிப்பது எப்படி? ஸ்கேன் முடிவுகளை பார்க்கும்போது கிரிட்டிக்கல் மிகவும் கடுமையான பழுதுகள் முதலாவதாக பார்க்க வேண்டும். பிறகு ஹை, மீடியம், லோ என்று தீவிரம் குறைந்து இருக்கும் பழுதுகள் வரிசைப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பழுதுக்கும் அவற்றின் விளக்கம், தாக்கம் மற்றும் அதை சரிசெய்யும் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இவை அனைத்தையும் துல்லியமாக படித்து உங்கள் அமைப்பில் எது முதலில் சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். ரிமீடியேஷன் பழுதுகளுக்கு தீர்வு காணல். நெசஸ்கன் அறிக்கைகள் உங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கினாலும் அந்த பழுதுகளை சரி செய்வது உங்கள் பொறுப்பாகும். சாதாரணமாக பிழையை சரிசெய்ய சாஃப்ட்வேர் புதுப்பிப்புகள், பாதுகாப்பு அமைப்புகள் மாற்றங்கள், கடவுச்சொல் மாற்றங்கள் அல்லது பிற சிக்கல்கள் இருப்பதற்கான தீர்வுகள் இருக்கலாம். அதனால் ஸ்கேன் முடிவுகளை சரியாக புரிந்து உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். திட்டமிட்டு இயக்குதல் ஸ்கெட்யூலிங் ஸ்கேன்ஸ். நீங்கள் ஒருமுறை ஸ்கேன் செய்து முடித்தால் அதுவே போதாது. தகவல் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து வளர்ந்து வரும் துறை என்பதால் புதிய பலவீனங்கள், புதுப்பிப்புகள் எப்போதும் வெளிப்படுகின்றன. இதனால் வாரம் அல்லது மாதம் ஒருமுறை எவ்வளவு நேரத்திலும் இயக்க திட்டமிடல் அவசியம். இதன் மூலம் உங்கள் நிறுவனம் எப்போதும் பாதுகாப்பான நிலையில் இருக்க முடியும். மிகவும் முக்கியமான சில குறிப்புகள். ஸ்கேன் இடங்கள். உங்கள் நிறுவனத்தில் உள்ள அனைத்து முக்கியமான கணினிகள், வலைத்தளங்கள், சேவையகங்கள் ஆகியவை சேர்க்கப்பட வேண்டும். பல்வேறு வலயங்கள். உள்ளக வலைத்தளம், கிளவுட் சேவைகள், பொதுமக்கள் இணையதளங்கள் என வலயங்களை பிரித்து பராமரிக்கவும். பாதுகாப்பு அறிவித்தல்கள். ஸ்கேன் முடிவுகளை பாதுகாப்பு நிபுணர்கள், மேலாளர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். அது பாதுகாப்பு விழிப்புணர்வை அதிகரிக்கும். குறைகள் மற்றும் அதற்கான கவனங்கள். நெசஸ் உங்களுக்கு அனைத்து பழுதுகளையும் கண்டுபிடிக்கவில்லை என நினைக்கக்கூடாது. அது பல்வேறு சிக்கல்களால் பாதிக்கப்படலாம். தவறான அமைப்புகள் காரணமாக ஸ்கேன் தோல்வியடைக்கலாம். ஸ்கேன் செய்யும் போது நெட்வொர்க் மெல்லிய நிலையில் இருந்தால் அதனால் உள்நுழைவதற்கு சிக்கல்கள் ஏற்படலாம். சில பழுதுகள் மட்டும்தான் தீர்வுக்குரியவையாக இருக்கலாம். சில பழுதுகள் ஆராய்ச்சி மற்றும் கவனத்துடன் மட்டுமே செயல்படுத்தப்பட வேண்டும். நெசஸ் பயன்படுத்தும் போது பாதுகாப்பு கொள்கைகள். ஸ்கேனை இயக்கும் கணினி மற்றும் வலைத்தளங்களில் ஸ்கேன் தாக்குதலின் போது சேவை மந்தமாகாமல் இருக்க திட்டமிட வேண்டும். ஸ்கேன் செய்யும் அனுமதிகள் மற்றும் தகவல்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஸ்கேன் முடிவுகளை வெளிப்படையாக பகிர்ந்து தேவையானவர்களுக்கே மட்டுமே அணுகல் கொடுக்கப்பட வேண்டும். நெசஸ் என்பது மிக நுட்பமான, நம்பகமான, எளிதாக கையாளக்கூடிய மற்றும் விரிவான பாதுகாப்பு கருவியாகும். அதை உங்கள் நிறுவனம் அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பு முயற்சியில் இணைத்தால் புதிய தாக்குதல்களையும் பழுதுகளையும் முன்னதாக கண்டறிந்து அவற்றுக்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க முடியும். இதை தொடர்ந்து பயன்படுத்தி உங்கள் பாதுகாப்பு நிலையை உயர்த்துங்கள்.
நெசிஸ் விலை மற்றும் உரிமம் தேர்வுகள். இணையத்தில் கணினி பாதுகாப்பு என்பது எந்த நிறுவனத்திற்கும் மிக முக்கியமான அம்சமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் நெசிஸ் எனும் உலக புகழ்பெற்ற பிழை vulnerability கண்டறியும் கருவி தகவல் பாதுகாப்பு நிபுணர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் பயன்படுத்த பல பதிப்புகள் மற்றும் விலை திட்டங்கள் உள்ளன. இந்த கட்டுரையில் அந்த நன்மைகள் மற்றும் குறைகளுடன் கூடிய உரிமம் தேர்வுகளை தமிழில் விரிவாக பார்ப்போம். அடிப்படை பதிப்புகள். நெசிஸ் எனும் கருவி பல்வேறு பதிப்புகளாக வருகிறது. அவை தனி பயனர் தேவைகள் மற்றும் நிறுவன அளவுக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. முக்கியமாக 3 பெரிய வகைகளில் விலை மற்றும் உரிமம் வழங்கப்படுகின்றன. 1. நெசிஸ் எசென்ஷியல்ஸ். விலை இலவசம் ஃப்ரீ. பயன்பாடு மாணவர்கள், சிறிய ஆராய்ச்சி குழுக்கள், தனிநபர் பயனாளர்கள் மற்றும் ஆரம்ப நிலை பாதுகாப்பு சோதனை தேவைகளுக்கு. வரம்பு 16 IP வற்றை மட்டுமே சோதிக்க அனுமதி. அம்சங்கள். அடிப்படை vulnerability scanning. வாராந்திர பிளகின் புதுப்பிப்புகள். வெற்றிகரமான CVE அடிப்படையிலான சோதனைகள். குறைவுகள். வரம்பான IP எண்ணிக்கை. சில மேம்பட்ட அம்சங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு கிடையாது. வணிக பயன்பாட்டுக்கு தகுதி இல்லை. இது புதியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறந்த தேர்வாகும், ஆனால் நிறுவனம் வளர்ச்சியடையும் போது அதன் வரம்புகள் தொல்லையாக இருக்கலாம். 2. நெசிஸ் ப்ரொஃபஷனல். விலை வருடாந்திர சந்தா அடிப்படையில் செலுத்த வேண்டும். பயன்பாடு தனிநிறுவனங்கள், பாதுகாப்பு ஆலோசகர்கள், குற்றவியல் துறைகள் மற்றும் வணிக பயன்பாட்டுக்கு ஏற்றது. அம்சங்கள். எல்லா வகையான vulnerability scanning. credential scanning உள்நுழைவுச் சான்றுகள் கொண்டு ஆதரவு. வேகமான ஸ்கேன் மற்றும் விரிவான அறிக்கைகள். கணினி வலைத்தளங்கள் மற்றும் கிளவுட் சூழல்களுக்கான பாதுகாப்பு சோதனை. கலை வாராந்திர அல்லது தேவைபோல் புதுப்பித்தல். 24/7 தொழில்நுட்ப ஆதரவு. வரம்புகள் IP எண்ணிக்கையில் பொதுவாக வரம்பில்லை அல்லது நிறுவனம் தேவைக்கும் ஏற்ப மாறுபடும். குறைகள் சில பெரிய நிறுவனங்களுக்கு அல்லது DevOps சூழல்களுக்கு கூடுதலான விரிவான கருவிகள் இல்லை. 3. நெசிஸ் எக்ஸ்பர்ட். விலை வணிக பயன்பாட்டுக்கு மேலதிகமாகும். பயன்பாடு DevOps, கிளவுட் செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட், IAC போன்ற தொழில்நுட்ப முறைகளுக்கு ஏற்றது. அம்சங்கள். நெசிஸில் உள்ள அனைத்து அம்சங்களும். கிளவுட் நேட்டிவ் பாதுகாப்பு சோதனைகள். சோதனை நிலைகளை குறியீட்டு அடிப்படையிலான DevOps செயல்முறைகளுடன் ஒருங்கிணைக்க முடியும். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு யூனிஃபைட் செக்யூரிட்டி முறைகள். வரம்புகள் நிறுவனம் தேவைகளுக்கு ஏற்ப தனிப்பயன். குறைவுகள் உயர்ந்த விலை மற்றும் சில பொது நிறுவல்கள் சிக்கலாக இருக்கும். நெசிஸ் விலை முறை சந்தா அடிப்படையிலா விருப்பங்கள். நெசிஸ் பொதுவாக சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் முறை கொண்டு விற்கப்படுகிறது. இதில் வருடாந்திர சந்தா கட்டணம் வழங்கப்படுகிறது. இந்த சந்தா மூலம் நீங்கள் புதிய பாதுகாப்பு புதுப்பிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை பெறுவீர்கள். சில சந்தா திட்டங்களில் பராமரிப்பு மற்றும் பயிற்சிகள் அடங்கும். விலை மாறுபாடுகள். IP எண்ணிக்கை ஸ்கேன் செய்யப்படும் IP கணக்கின் அடிப்படையில் விலை மாறும். பயன்பாடு அளவு தனிப்பட்ட பயனர், சிறிய நிறுவனம் அல்லது பெரிய நிறுவனம் என்பதை பொறுத்து விலை மாற்றம். செயல்பாட்டு சூழல் கிளவுட், DevOps, உள்ளக வலைத்தள பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான கூடுதல் கட்டணங்கள் இருக்கலாம். பயனர்களுக்கான விருப்பங்கள். அதிகபட்சமான வரம்புகளுடன் பெரும் நிறுவனங்களுக்கு என்டர்பிரைஸ் லெவல் லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இதில் தனிப்பயன்கள். விரிவான API ஆதரவு. பல்வேறு பாதுகாப்பு கருவிகளுடன் ஒருங்கிணைப்பு. விரிவான பயிற்சி மற்றும் சலுகைகள் கிடைக்கின்றன. நெசிஸ் விலை திட்டங்களைப் பற்றி சில முக்கிய உண்மைகள். இலவச பதிப்பு ஆரம்பிக்கும் பயனர்களுக்கு சிறந்தது, ஆனால் வளர்ச்சி வந்ததும் ப்ரொஃபஷனல் அல்லது எக்ஸ்பர்ட் பதிப்புக்கு மேம்படுத்த வேண்டியது அவசியம்.
வருடாந்திர சந்தா வகைதான் வணிகத்திற்கான நிலையான தேர்வாகும், ஏனெனில் புதிய கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன. வணிக நிறுவனங்களுக்கு அனைத்து களும் சோதிக்க முடியும் வகையில் ப்ரொஃபஷனல் பதிப்பை எடுத்துக் கொள்வது பொருத்தமாகும். மிகப்பெரிய நிறுவனங்கள் மற்றும் டெவோபியஸ் சூழல்களுக்கு நெசஸ் எக்ஸ்பர்ட் அதிக விரிவான அம்சங்களை வழங்கும். விலை தொடர்பான உதவிக்குறிப்பு. நீங்கள் நெசஸ் விலை மற்றும் உரிமம் தேர்வுகளைப் பற்றி அதிக விளக்கங்கள் மற்றும் துல்லியமான விலை பட்டியலை பெற நேரடியாக டெனபிள் ஐஎன்சி உருவாக்கும் நிறுவனம் இணையதளத்தை பார்க்கவும் அல்லது அதிகாரப்பூர்வ விற்பனையாளர் தொடர்பு கொள்க. நெசஸ் விலை மற்றும் உரிமம் தேர்வுகள் தமிழில் சுருக்கமாக. பதிப்பு இலவச சந்தா ஐபி வரம்பு முக்கிய அம்சங்கள் குறைகள் யாருக்கு பொருத்தம். நெசஸ் எசென்ஷியல்ஸ் இலவசம் 16 ஐபி அடிப்படை வால்னரபிலிட்டி ஸ்கேன் வரம்பான ஐபி தொழில்நுட்ப ஆதரவு இல்லை மாணவர்கள் ஆரம்ப நிலை பயனாளர்கள். நெசஸ் ப்ரொஃபஷனல் சந்தா வரம்பில்லா நிறுவன அளவுக்கு முழுமையான ஸ்கேன் கிரெடென்ஷியல் சப்போர்ட் உயர்ந்த விலை தனிநிறுவனங்கள் வணிக பயன்பாடு. நெசஸ் எக்ஸ்பர்ட் சந்தா நிறுவனம் அளவு டெவோபிஎஸ் கிளவுட் ஐஏசி பாதுகாப்பு அதிக விலை சிக்கல் பெரிய நிறுவனங்கள் டெவோபிஎஸ் சூழல். நெசஸ் விலை மற்றும் உரிமம் தேர்வுகள் உங்கள் தேவைகளையும் பாதுகாப்பு இலக்குகளையும் கருத்தில் கொண்டு மிக நுட்பமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது உங்கள் நிறுவனத்தின் பாதுகாப்பு பயணத்தில் முக்கியமான முதலீடாக அமையும். சரியான பதிப்பை தேர்ந்தெடுத்து அவற்றை சரியாக நிர்வகித்து தொடர்ந்து பாதுகாப்பு பராமரிப்பில் சிறந்த செயல்பாடுகளை நம்முடைய நிறுவனங்களில் ஏற்படுத்துவது முக்கியம். நெசஸ் பயனாளர்களுக்கான ஆதரவும் ஆதாரங்களும். இணைய பாதுகாப்பு ஒரு நிறுவனத்தின் முதன்மை பொறுப்புகளில் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த சூழலில் நெசஸ் எனும் பிழை கண்டறியும் கருவி வால்னரபிலிட்டி ஸ்கேனர் உலகெங்கும் உள்ள பாதுகாப்பு நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படும் முக்கியமான கருவியாக திகழ்கிறது. ஆனால் நெசஸ் கருவியை திறமையாக பயன்படுத்த அதனுடன் தொடர்புடைய ஆதாரங்கள் ரிசோர்சஸ் மற்றும் ஆதரவுகள் சப்போர்ட் மிக அவசியமானவை. இவை பயனாளர்கள் சந்திக்கும் சிக்கல்களுக்கு தீர்வை தருவதோடு மட்டுமல்லாமல் மேம்பட்ட பயன்பாட்டை உருவாக்கவும் உதவுகின்றன. 1. டெனபிள் சப்போர்ட் போர்ட்டல் ஆதிகாரப்பூர்வ ஆதரவு மையம் சோகஸ்மெலி. நெசஸ் கருவியின் உரிமையாளரும் பராமரிப்பாளருமான டெனபிள் ஐஎன்சி நிறுவனம் பயனாளர்களுக்காக அதிகாரப்பூர்வ ஆதரவு மையத்தை வழங்குகிறது. இங்கு பயனாளர்கள் உதவிக்குறிப்புகள் நாலேஜ் பேஸ் ஆர்டிகிள்ஸ் வழிகாட்டி வீடியோக்கள் வழிகாட்டும் கட்டுரைகள் வழக்கமான கேள்விகள் FAQs கடைசி பதிப்பு குறிப்புகள் ரிலீஸ் நோட்ஸ் பிளகின் புதுப்பிப்பு விவரங்கள் போன்ற பல ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இணைய முகவரி https support@tenable.com. 2. கம்யூனிட்டி ஃபோரம் சமூக ஆதரவு குழுக்கள் சோகஸ்மெலி இன் அதிகாரப்பூர்வ கம்யூனிட்டி ஃபோரம் சமூக மேடைகள் மூலம் பயனர்கள் ஒருவருடன் ஒருவர் சந்திக்க முடியும். இங்கு பிழை விவாதங்கள் கருவி இணைப்பு அனுபவங்கள் சிறந்த நடைமுறைகள் சர்வதேச பயனர்கள் அனுபவங்களை பகிர்வு இவை அனைத்தும் நடைபெறும். இத்தகைய சமூகங்கள் மூலம் புதிய பயனாளர்கள் பயிற்சி பெற முடியும் மற்றும் சிக்கல்களை விரைவாக தீர்க்க உதவியும் பெற முடியும். 3. டாக்குமெண்டேஷன் சென்டர் தகவல் ஆவணக் கருவிகள் சோகஸ்மெலி நெசஸ் கருவியின் விவரக்குறிப்பு ஆவணங்கள் ஆஃபிஷியல் யூசர் மேனுவல்ஸ் கைட்ஸ் பயனாளர்களுக்கு படிப்படியாக வழிகாட்டும் உதவியாக இருக்கின்றன. இதில் நிறுவல் வழிகாட்டி ஸ்கேன் கொள்கை அமைத்தல் நெட்வொர்க் மற்றும் ஒளிவடிவமைப்பு API உபயோகம் பட்டியலாக்கம் மற்றும் அறிக்கைகள் தயாரித்தல் எல்லாம் மிகச் சரியான முறையில் விளக்கப்பட்டுள்ளது. இவை ஆங்கிலத்திலும் சில சமயங்களில் மொழிபெயர்க்கப்பட்ட வடிவிலும் கிடைக்கின்றன. 4. நெசஸ் பிளகின் லைப்ரரி நீட்சிகள் நூலகம் சோகஸ்மெலி நெசஸ் பல நூற்றுக்கணக்கான பிளகின்ஸ் நீட்சிகள் மூலம் பலவீனங்களை கண்டறிகிறது. இந்த கள் தினசரி அல்லது வாரம் ஒருமுறை புதுப்பிக்கப்படுகின்றன. பிளகின் நூலகம் மூலம்
பிளகின் பெயர், CVE ஐடி, பிழையின் வகை, அதன் தாக்கம் மற்றும் தீர்வு போன்ற அனைத்து தகவல்களும் அறியலாம். இவை பயனர்களுக்கு ஒரு பிழையை எதற்காக நெசஸ் கண்டறிகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும். 5. வீடியோ டியூட்டோரியல்ஸ், காணொளி பயிற்சிகள். சோகஸ்மெலி டெனபிள் மற்றும் பல தொழில்நுட்ப யூடியூப் சேனல்கள் நெசஸ் பயனாளர்களுக்காக காணொளி பயிற்சிகளை வழங்குகின்றன. இதில் ஆரம்ப நிலை பயிற்சி, மேம்பட்ட அமைப்புகள், ஸ்கேன் தொழில்நுட்பங்கள், அறிக்கைகள் உருவாக்கும் முறை போன்றவற்றை எளிமையாக கண்ணால் காணக்கூடிய வகையில் வழங்குகின்றன. 6. வெபினார்ஸ் மற்றும் வர்ச்சுவல் ட்ரெய்னிங், இணையவழி பயிற்சிகள். சோகஸ்மெலி டெனபிள் மற்றும் அதன் கூட்டாளிகள் நேரடி இணையவழி கருத்தரங்குகள், வெபினார்ஸ், பயிற்சி அமர்வுகள் நடத்துகின்றனர். இவை புதிய பதிப்புகளை அறிமுகப்படுத்தும், சிறந்த பாதுகாப்பு நடைமுறைகள், சந்தையில் உள்ள புதிய தாக்குதல்கள் போன்றவற்றை நேரடி விளக்கத்துடன் வழங்குகின்றன. 7. டெக்னிக்கல் சப்போர்ட் பிளான்ஸ், தொழில்நுட்ப ஆதரவு திட்டங்கள். சோகஸ்மெலி நெசஸ் ப்ரொஃபஷனல் மற்றும் நெசஸ் எக்ஸ்பர்ட் பதிப்புகளை வாங்கும் பயனர்களுக்கான பல்வேறு ஆதரவு திட்டங்கள் உள்ளன. ஆதரவு நிலைகள்: ஸ்டாண்டர்ட் சப்போர்ட், வேலை நாட்களில் ஆதரவு, பிசினஸ் ஆர் சப்போர்ட். பிரீமியம் சப்போர்ட், 24/7 ஆதரவு. பிரீமியர் சப்போர்ட், தனிப்பட்ட கணக்கு மேலாளர், விரிவான SLA, நேரடி உதவி. இவை நிறுவனத்தின் பாதுகாப்பு முக்கியத்துவம் மற்றும் அளவுக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 8. டெனபிள் யூனிவர்சிட்டி, முக்கிய ஆன்லைன் கற்றல் வளம். சோகஸ்மெலி டெனபிள் வழங்கும் டெனபிள் யூனிவர்சிட்டி என்பது ஒரு மேம்பட்ட ஆன்லைன் ட்ரெய்னிங் பிளாட்ஃபார்ம் ஆகும். இங்கு இலவச மற்றும் செலுத்தும் வகை பாடநெறிகள், ஒவ்வொரு அளவிற்கும் தனித்தனி பாடங்கள், நிபுணர் நிலை பாடநெறிகள் உள்ளன. இதன் மூலம் நீங்கள் நெசஸ் மட்டுமின்றி டெனபிள்.io, டெனபிள்.sc போன்ற பிற பாதுகாப்பு கருவிகளையும் கற்றுக்கொள்ளலாம். 9. ஆஃபிஷியல் பிளாக்ஸ், செக்யூரிட்டி ஃபீட்ஸ், டெனபிள் மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் நடத்தும் பதிவுகள், பிளாக்ஸ் மூலம் பாதுகாப்பு உலகில் நடைபெறும் முக்கியமான மாற்றங்கள், புதிய பிழைகள், நவீன தாக்குதல்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். முக்கிய வலைதளங்கள்: blog.tenable.com, CVE.mitre.org, CVE பதிவுகள், NVD.gov, பொது பாதுகாப்பு தரவுத்தளம். 10. GitHub Open Community Scripts, நெசஸ் பயனாளர்கள் GitHub போன்ற தளங்களில் தங்களது தனிப்பயன் ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் API இன்டெகிரேஷன் கொள்கைகளை பகிர்ந்துள்ளனர். இதன் மூலம் உங்கள் DevOps சூழலுக்கு இணைக்கலாம், அறிக்கைகளை தானாக உருவாக்கலாம், தனிப்பயன் பிளகின் பிழைகளை கண்டறியலாம். 11. பயனர் குழுக்கள், யூசர் குரூப்ஸ். சோகஸ்மெலி சில நாடுகளில் அல்லது நகரங்களில் நெசஸ் யூசர் குரூப்ஸ் செயல்படுகின்றன. இவை நேரடி சந்திப்புகள், அனுபவ பகிர்வு அமர்வுகள், பேச்சுக்கள், ஹாக்கிங் விளையாட்டுகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்கின்றன. இந்த சந்திப்புகள் பசுமை பயனாளர்களுக்கு பரிமாற்ற மேடையாக இருக்கும். 12. தமிழ் உள்ளூர் மொழி ஆதாரங்கள், முன்னிலை வாய்ந்த தகவல்களை வழங்கும் சில தனியார் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் நெசஸ் பற்றிய தமிழில் உள்ளடக்கங்களை உருவாக்கியுள்ளன. அதாவது தமிழில் அமைப்பு வழிகாட்டிகள், பயிற்சி வீடியோக்கள், பொதுவான கேள்வி பதில்கள். இதனால் தமிழில் பயிற்சி பெற விரும்பும் பயனாளர்களுக்கும் இத்தகைய ஆதாரங்கள் பயனுள்ளதாக அமைகின்றன. நெசஸ் பயனாளர்கள் தங்களது பயணத்தில் சந்திக்கும் பிரச்சினைகளை தீர்க்க, திறமையை மேம்படுத்த, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள பல வகையான ஆதாரங்கள் மற்றும் ஆதரவு வழிகள் உள்ளன. இவை அனைத்தும் நமக்கு சரியான பாதுகாப்பு உத்திகளை உருவாக்க வழிகாட்டுகின்றன. நாம் வணிக பயனாளராக இருந்தாலும், பாதுகாப்பு ஆர்வலராக இருந்தாலும், மேலதிக தரவுகளை தேடுவதற்கும் நம்முடைய தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த ஆதாரங்களை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் பாதுகாப்பு செயல்பாடுகள் மிக நுட்பமாகவும் திறமையாகவும் மாறும். 13.
API ஆதரவு மற்றும் டெவலப்பர் ரிசோர்சஸ், நிர்வாகிகள் மற்றும் டெவலப்பர்களுக்கான ஆதாரங்கள் சோகஸ்மெலி. நெசஸ் கருவி, பாதுகாப்பு மேற்பார்வையை தானாக செயல்படுத்த ஆட்டோமேஷன், ரெஸ்ட்ஃபுல்களை வழங்குகிறது. இவை டெவோபிஎஸ் மற்றும் இன்ஃபோசெக் அணிகளுக்கு மிக பயனாக இருக்கும். API வழியாக மேற்கொள்வதால் பயனர் கணக்குகளை நிர்வகித்தல், எச்சரிக்கைகள் கடை தானாக இயக்குதல், அறிக்கைகள் உருவாக்குதல் மற்றும் பராமரித்தல், மூன்றாம் தரப்பு தொகுதிகள் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ் உடன் ஒருங்கிணைத்தல் போன்ற பல மேம்பட்ட செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும். டெவலப்பர் ரிசோர்சஸ், API டாக்குமெண்டேஷன், https://developer.tnaple.com, Python SDK, JSO அவுட்புட் ஸ்ட்ரக்சர் உதவிக் கோப்புகள். இவை அனைத்தும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கான சிறந்த கருவிகள். 14. கஸ்டம் பாலிசி டெம்ப்ளேட்ஸ், தனிப்பயன் கொள்கை வடிவங்கள் சோகஸ்மெலி. இல் சாதாரண ஸ்கேன் மட்டும் அல்ல, உங்கள் நிறுவன தேவைகளுக்கேற்ப தனிப்பயன் கஸ்டம் கொள்கைகளை உருவாக்கலாம். பயனாளர்கள். ஸ்கேன் பாலிசிஸ், டெம்ப்ளேட் குளோனிங், பாலிசி லெவல் கிரெடென்ஷியல்ஸ், plugin selection control, compliance checks, CIS benchmarks, BCIDASs, ISO 27001, etc. இவற்றை தனிப்பயனாக்கி ஒரேயில் ஸ்கேன் செய்யும் வகையில் வடிவமைக்கலாம். இதற்கான உதவிக்குறிப்புகள், தெளிவான எடுத்துக்காட்டுகள் நெசஸ் சப்போர்ட் மற்றும் கம்யூனிட்டி இல் கிடைக்கின்றன. 15. ஆஃப்லைன் மோட் ஏர்கேப் சப்போர்ட். பாதுகாப்பு காரணங்களால் இணையத்துடன் இணைக்க முடியாத அமைப்புகளில் விதிமுறைபூர்வமான சூழல்கள், இராணுவ வலையமைப்புகள் ஆஃப்லைன் இல் இயக்கலாம். இந்நிலையில் கைமுறையாக பதிவிறக்கம் செய்து மேனுவல் டவுன்லோட் அதனை இல் இம்போர்ட் செய்து புதுப்பிக்கலாம். வழிகாட்டிகள் மற்றும் ஆஃப்லைன் அப்டேட்கள் இது போன்ற சூழ்நிலைகளுக்கு சிறந்த ஆதரவை வழங்குகின்றன. 16. Integration with CM, SOA ticketing systems. நிறுவனங்கள் பயன்படுத்தும் CM, Security Information Event Management, SOA, Security Orchestration, Automation and Response மற்றும் IT ticketing tools உடன் இணைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக Splunk, QRadar, ServiceNow, Jira, Palo Alto Cortex XSOAR. இந்த ஒருங்கிணைப்புகளுக்கு நெசஸ் API, plugin மற்றும் எக்ஸ்டர்னல் கனெக்டர் வழிகாட்டிகள் சப்போர்ட் இல் கிடைக்கின்றன. 17. லோக்கல் லாங்குவேஜ் கம்யூனிட்டிஸ், உள்ளூர் மொழி சமூகங்கள் சோகஸ்மெலி. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் செயலில் உள்ள நபர்கள் டெலிகிராம், வாட்ஸ்ஆப், டிஸ்கோர்ட் போன்ற சேவைகளில் குழுக்களை உருவாக்கியுள்ளனர். இங்கே வீடியோ வழிகாட்டிகள், நடைமுறை உதவிகள், மொழிபெயர்ப்பு குழுக்கள், கையேடுகள் போன்றவை பகிரப்பட்டு வருகின்றன. இவை அதிகாரப்பூர்வம் அல்லாத போதிலும் அதிக செயல்திறனுடன் உள்ளன. 18. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கிரெடென்ஷியல்ஸ். டெனபிள் மற்றும் அதன் கூட்டாளிகள் வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சிகள், சர்டிஃபைட் ட்ரெய்னிங், பயனாளர்களுக்கு தொழில்நுட்பத் துறையில் அடையாளம் பெற்று நம்பிக்கையுடன் NSS, நெசஸ் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எனும் அங்கீகாரங்களை பெற்று வளர வாய்ப்பு தருகின்றன. இந்த பயிற்சிகள் நேரடி பயிற்சி, லேப் பேஸ்ட் சிமுலேட்டட் அட்டாக்ஸ், அசெஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் போன்றவற்றைக் கொண்டிருக்கும். 19. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இன்டெகிரேஷன், மீள் தாக்குதல் தகவல் ஒருங்கிணைப்பு சோகஸ்மெலி. நெசஸ் பல்வேறு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஃபீட்ஸ், உலகளாவிய தாக்குதல் புள்ளிகள் உடன் இணைக்க இயலும். இதன் மூலம் நோன் அட்டாக் முன்கூட்டியே அடையாளம் காண முடியும். அட்வான்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ் APT மற்றும் எக்ஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் தொடர்பான களை பெற முடியும். டெனபிள் செக்யூரிட்டி சென்டர் அல்லது நெசஸ் எக்ஸ்பர்ட் பதிப்புகள் இதனை ஆதரிக்கும். 20. ரிலீஸ் சேனல்ஸ், புதுப்பிப்பு தகவல்கள் சோகஸ்மெலி. நெசஸ் நவீன பின்பற்ற பல விதமான ரிலீஸ் சேனல்ஸ் உள்ளன. ரிலீஸ் நோட்ஸ், RSS ஃபீட்ஸ், plugin updates feed,
Tenable இல் vulnerability weak summaries. இமெயில் அலர்ட்ஸ் அனுசரித்து. இவை அனைத்தும் பயனாளர்களை வழிநடத்துகின்றன. 21. Vulnerability Scoring CVSS Tenable VPR Sogasmeli. Nessus CVSS Common Vulnerability Scoring System மற்றும் in VPR Vulnerability Priority Rating அடிப்படையில் தரப்படுத்துகிறது. இதற்கான முழுமையான விளக்கங்கள் மற்றும் ரிஸ்க் prioritization கைட் வழங்கப்படுகிறது. பயனாளர்கள் VPR பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் எந்த பிழைக்கு முதலில் பதிலளிக்க வேண்டும் என்பதை அறிவதற்கான முக்கியமான வழிகாட்டல்களை பெறலாம். 22. Troubleshooting Tools பிழை தீர்வு கருவிகள் சோகஸ்மெலி. நெசஸ் பயனாளர்கள் ஸ்கேன் செயல்பாடுகளில் அல்லது ரீசோர்ஸ் ஓவர்லோட் போன்ற பிரச்சினைகளில் சிக்கும்போது தொழில்நுட்ப ஆதரவு குழு வழங்கும் டூல்ஸ் இவை. டயக்னோஸ்டிக் CLI கமாண்ட்ஸ் நெசிஸ்ட் V, நெட்ஸ்டாட், etc. Debugging modes. Log Analyzer. Configuration Backup Restore Scripts. இவை பயனாளர்களால் ஏற்கனவே முயற்சிக்கவும் சப்போர்ட் டிக்கெட் வழியாக உறுதி செய்யவும் முடியும். 23. Advanced Reporting Templates மேம்பட்ட அறிக்கை வடிவங்கள் சோகஸ்மெலி. நெசஸ் ப்ரொஃபஷனல் மற்றும் இல் உங்களுக்கேற்ப கஸ்டம் ரிப்போர்ட்டிங் டெம்ப்ளேட்ஸ் உருவாக்கலாம். வடிவங்கள். Executive Summary. Technical Detail. Patch Prioritization. Export Formats HTML, PDF, CSV, JSO. இந்த அறிக்கைகள் மேலாளர் மட்டத்திலும் தொழில்நுட்ப பகுப்பாய்வுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். In Template Library மற்றும் Community இல் பல உருவாக்கப்பட்ட வடிவங்கள் கிடைக்கின்றன. நெசஸ் பயனாளர்களுக்காக வழங்கப்படும் ஆதாரங்கள் மற்றும் ஆதரவு வசதிகள் சாதாரண பயனாளரிலிருந்து தொழில்நுட்ப நிபுணர் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளன. நாம் இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தினால் பாதுகாப்பு மேம்படலாம், தொழில்நுட்ப திறமை உயரலாம், மிக வேகமாக பிழைகளை கண்டறிந்து தீர்க்க முடியும்.